Hello மகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். This is your Karthika. This is your Vishnu. நீ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 2 பேரை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். என்ன விஷயம்னா கிளம்பிட்டு இருந்தோம், இங்க மழை பெய்யுது, அதான் ஒதுங்கி நிற்கும். தூரல் விடுறது தெரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சவுண்டு கேக்குதான்னு தெரியல. ரொம்ப டயர்டா இருக்கு. நேற்றுக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து போன வீட்டுல பாத்துருப்பீங்க. நாங்க 2 நாள் ரொம்ப ஓடிட்டே இருக்கோம். நாங்க நேற்றுக்கு தான் வந்தோம், 2 நேரத்துக்கு அங்கே ஃபங்க்ஷன் போனோம், இங்கே போகிறோம். அடுத்து நாங்கள் இன்னைக்கு நாங்கள் 2 நாளாக எங்களை ரொம்ப பிஸியாக வச்சுருக்கோம். மழை பெய்யுது, அப்புறம் பேசுறோம் சரியா. அடிக்கிற மழையில டீ குடிச்சு பார்த்துருப்பீங்க, பிளாக் காஃபி, பிளாக் டீ இந்த மாதிரிலாம் குடிச்சு பார்த்துருப்பீங்க. பாட்டா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இங்கே ஒருத்தர் என்ன சாப்பிட்றா தெரியுமா? என்ன சாப்பிட்ற? தயிர் வடை. தயிர் வடையா? நல்லா பாருங்க, சூப்பரா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவ வந்து தயிர் வடை. உங்களுக்குலாம் என்ன டேஸ்ட்? நீங்கெல்லாம் மழை பெஞ்சா டீ, வடை, காஃபி இதெல்லாம் குடிக்கலாம். இந்த மாதிரி அந்த மழைக்கு ஜில்லுன்னு ஒரு தயிர் வடை, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், ஜூஸ்லாம் குடிச்சு பாருங்க, அப்ப தெரியும் அவங்களுக்கு அந்த டேஸ்ட். இது குடிச்சிட்டு 2 நாளுக்கு அப்புறமா மூக்கில இருந்து வடியுது, வாயில இருந்து வடியுதுன்னு படுத்துடணும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? முடியாது. அதெல்லாம் பார்த்தா முடியாது. உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இல்ல பிரச்சனை. அபிஷேகம், வடை அபிஷேகம். சூடா இல்ல, ஆனா சூடா இல்லைனாலும் நல்லா இருக்கு. பழம் அப்படியே உள்ள நிறைய பழமும் இருக்கு. தயிர் வடை சூடா இருக்காது. நான் இதை சொன்னேன் பத்தியம். நான் இதை சொன்னேன். இந்த மாதிரிப்பட்ட சொல்ல விரும்பல. கண்ணு போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, லிப்ஸ்டிக் போட்டுட்டு நான் சொல்றேன், இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடக்கூடிய யாராவது இருந்தீங்கன்னா, இல்ல யாராவது இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்க, உங்க ஒய்ஃப் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க சரியா. ஒரே ஒரு நிமிஷம், இவ எப்படி தயிர் வடை சாப்பிடுறான்னு மட்டும் நீங்க கொஞ்சம் பாருங்க. சாப்பிடு கொஞ்சம். இந்த நாள வாய் வச்சா இருமலா வருது. டீ கொஞ்சம் குடி. கேர்ள்ஸ்க்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னா லிப்ஸ்டிக், வாய்ப்பு லிப்ஸ்டிக் போட்டுட்டு எதுவுமே நம்மளால சாப்பிட முடியாது. அப்ப நம்ம எப்படி சாப்பிடுறோம்? நான் உங்களுக்கு டிப்ஸ் தரேன். வெயிட், நீங்க என்ன சாப்பிட ஆசைப்படுறீங்களோ அதை நல்லா எடுத்துட்டு வாயை நல்லா கிங்காங் கோரில்லா மாதிரி எப்படி வச்சுக்கோங்க. லிப்ஸ்டிக்கும் போகாது, ஆசைப்படாது, சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதுக்காக தொடச்சு விட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டுக்கலாமே. அவ்வளவுதான். இதை நான் இது கட் பண்ணிடுவேன். இப்படியே நீங்க கண்டிப்பாங்க. புரியுதா? இவங்களுக்கு அறிவே கிடையாது. எங்களுக்கு அறிவு, உனக்கு நிறைய அறிவு இல்லை பாரு. வலிஞ்சுன்னா சட்டையோட வடிஞ்சு போகுது. அது உண்மைதான், எனக்கு அறிவு கிடையாது. அறிவு இருந்தா நான் ஒன்னும் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். ஓகே, மறுபடியும் நாங்க வந்து ட்ரிப்பை கண்டினியூ பண்ண போறோம். என்ன மேட்டர் அப்படின்னா, மழை கொஞ்சம் நின்றுச்சு. இப்போ இங்க நாங்க கிளம்புனோம்னா கரெக்டா வந்து கொஞ்சம் தூரம் போயிடலாம். அடுத்த மழை வந்துச்சுன்னா அப்புறமா ஒதுங்கிக்கலாம் சரியா. ஓகே, அங்க போனதுக்கு அப்புறமா காட்டுறேன் சரியா, அந்த 2 ஜீவன்கள் யாரு அப்படின்னு. இது வரைக்கும் எங்க வீடியோ நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஓகே வாங்க, அவ அடுத்து என்ன சாப்பிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வேற ஒண்ணும் இல்ல. நீ ஊருக்கு போகணும், ஆனா டிக்கெட் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. டிக்கெட்லாம் ஐயோ, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க வாங்க. ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட்லயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மக்களே என்ன பண்றது? அதுக்கே மூஞ்சி எப்படி வைக்கிற? இப்பதானே தயிர் வடை சாப்பிட்ட. ஓகே, மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. நாங்க வந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டு லைட்டா விடவும் அப்படியே தெரிச்சிடலாம் சரியா. எந்த நேரத்துல எந்த டைம்ல வீட்டுல இருந்து இறங்கணும்னு தெரியல. ஒண்ணு வண்டி சோலி முடிஞ்சது, நான் இறங்கி. இன்னொன்னு மழை. என்ன கார்த்திகா, என்ன சொல்ற? சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒழுத்தி அடிக்குது மழை. உங்களுக்கு நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு அங்க போனதுதான். ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு கரெக்டா ஈவினிங் 6:45 பஸ்ஸும் போட்டு வச்சுட்டு இங்க நிற்கும். இப்போ கரெக்டா டைம் என்ன ஆகுது தெரியுமா? 2:15 ஆகுது. இந்த மழை ஒன்று விட்டதும் நேராக திருப்பி வீட்டுக்கு தான் போக போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு
கிளம்பி ஊருக்கு போவோம். அடுத்த வாட்டி ஏதாவது பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். நல்ல வேலை. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் வாரேன் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லல, அதனால தப்பிச்சோம். சரி ஓகே, பார்த்துக்கலாம். எதுவா இருந்தாலும் நல்லதுக்கு. நீ தானே பூலு, சாஸ் இல்லாம சாப்பிட்டா இது எனக்கு பயந்து பயந்து சாப்பிடு. ஈவினிங் வேற பஸ்ல போறோம். கடமுறை 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 கடமுறை. வீட்டுல போய் வேற நல்ல மீன் குழம்பு வச்சு சாப்பாடு ரெடியா இருக்கு. வீட்டுல நல்ல சுட சுட மீன் குழம்பு வச்சு சாப்பாடு ரெடியா இருக்கு. வா, இப்ப நினைச்சாலே இதான் விஷங்கிறது. மூஞ்சில அந்த விஷம் வந்து நிக்கிது. விஷம் நான் இல்ல, நீதான் விஷம். விஷம் வெறும் விஷம் கிடையாது. நீ வெறும் விஷம் கிடையாது. வயிற்ற கலக்கிட்டு போகும்போது உனக்கு. எனக்கு சாப்பிட்டது செட் ஆகல, எனக்கு சாப்பிட்டது செட் ஆகல. ஆனா உனக்கு நீ என்னதான் பண்ணாலும் எனக்கு அப்படி ஆகவே ஆகாது. பின்னாடி பார்த்தா தெரியும் மழை கொட்டுன்னு கொட்டுது. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் பேசுறோம் சரியா? என்னால முடியல. இந்த சாப்பிடு. நீ சொன்னல அதே டைம் அதே இது நீ சாப்பிட்ட அதே ஃபுட் தான் நானும் சாப்பிட்டேன். ஆனா நான் நல்லா இருக்கேனே தெரியலையே. விஷம் உள்ள உடம்புல விஷம் ஏத்துக்காது. நான் என்னோட உடம்பு நல்ல உடம்பு, அதனாலதான் என்னோட உடம்பு. உனக்கு தானே, உனக்கு உடம்பு ஃபுல்லா விஷம் இருக்கிறதுனாலதான், உனக்கு உடம்பு ஃபுல்லா விஷம் இருக்கிறதுனாலதான் உனக்கு வந்து ஒன்னும் அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு நல்ல உடம்பு, புரியுதா? அதனால வந்து சீக்கிரமா வந்து அஃபெக்ட் ஆயிரும். அதுதான் அப்படிதான். இப்பதான் புரிஞ்சு. ஒரு வாய் வேணுமான்னு கேட்டியடி வந்து உட்கார்ந்து இருக்கேன்னு. கடையில வந்து உங்ககிட்ட வந்து நான் இதை கேட்டு திருப்பி கேவலப்படுத்துற. பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மழைக்கு ஒரு கடையில வந்து நான் என்ன பண்ணுவேன், சாப்பிட்டுட்டு மழை நீ நேர கப்பு கடி போற. லெமன் டீ குடிச்சிட்டு இருக்கேன். இதுவே எனக்கு போதுமானது. பண்ணி பாப்போம் டேஸ்ட் எப்படி இருக்கு. சூடு இல்ல குடி சொன்னா இல்லையா? விளக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. நேற்றுக்கு முந்தின நேற்று வந்து நாங்க வந்து ஊர்ல இருந்து கிளம்பும் போது மத்தியானம் சாப்பிட்டது. மத்தியானம் இல்ல, 4-5 மணிக்கு சாப்பிட்டது. அதுக்கப்புறமா எதுவுமே சாப்பிடல. அடுத்த நாள் காலைல 10-11 மணிக்கு தான் சாப்பிட்டேனா. அந்த சாப்பிட்ட டைம்ல இருந்து வயிறு ஒரு மாதிரி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து நேற்றுக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு திருப்பி வந்ததுக்கு அப்புறமா வயிறு ஒரு மாதிரி இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டு அடுத்த காலைல எழுந்துச்சு தோசையும் சிக்கன் குழம்பும் சாப்பிட்டேன். அப்புறமா வரக்கூடிய வந்து டீயும் எதுவும் குடிச்சேன்னா அதுல இருந்து வயிறே சரியில்லை. இன்னைக்கு நான் எப்படி டிராவல் பண்ண போறேன்னே தெரியல. வயிற்ற கலக்குதுன்னு சொல்லி பாதி வெள்ளாம இந்த ஈவினிங் பஸ்ல போய் ஒரு ஆளுக்கு கடமுட அப்புறம் வீட்டுல போய் நல்லா சுட நெய் மீன் வச்சு குழம்பு ஃப்ரை. ஸோ நாங்க போய் அதை தான் சாப்பிட போறோம். நாங்க என்ன